சூப்பர் ஹீரோ உடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆமா, அந்த பிரத்யேகமான உடை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அதே தன்னம்பிக்கை வெறும் 40 ரூபாய்க்கு உங்க வீட்டு பாத்ரூம் ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன டப்பாக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவா? 40 ரூபாய் டப்பாக்குள்ளையா? அதேதான். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் தன்னோட அந்த பிரத்யேகமான சூப்பர் ஹீரோ உடைய அணிந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு அசாதாரணமான சக்தி வரும்ல. அவனோட நடக்கும் விதம், பேசும் விதம் எல்லாமே மாறிடும். ஆமா, உடனே ஒரு மிடுக்கு வந்துடும், ஒரு பவர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரியா சொன்னீங்க. அதே மாதிரியான ஒரு மனமாற்றத்தை எந்த ஒரு பெரிய பொருட்செலவும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற மிக சாதாரணமான ஒரு டால்கம் பவுடர் மூலமா அடைய முடியும் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போற பேச போறோம். ஓ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா நேயர்களே, இன்று நாம கையில் எடுத்திருக்கும் மூல தகவல் ஜெயசேகரன் அப்படிங்கிறவரோட யூடியூப் சேனல்ல வெளியான டால்கம் பவுடர் அப்படிங்கிற ஒரு சிறப்பான வீடியோ. தமிழ்நாட்டோட ஒரு சிறுநகரத்தை சேர்ந்த ஆங்கில எழுத்தாளர் ஒருவர் தான் அன்றாடம் பயன்படுத்துற சாதாரண டால்கம் பவுடரை வச்சு எழுதின ஒரு ஆங்கில கவிதை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு வருது. என்ன முரண்பாடு? அதாவது தன்னம்பிக்கை, அழகு, ஆளுமை, இதெல்லாம் நம்ம எப்பவுமே ரொம்ப விலையுயர்ந்த ஆடம்பரமான விஷயங்களோட தான் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டிருக்கோம். கரெக்ட். நிறைய காசு செலவு பண்ணாதான் அழகுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதேதான் இன்னைக்கு இருக்கிற மேக்கப் இண்டஸ்ட்ரி, அதாவது விற்பனை சந்தை அப்படிங்கறதே மனிதர்களோட பாதுகாப்பின்மை உணர்வை மூலதனமா வச்சுதான் இயங்குது. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போதாது, உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு, அதை மறைக்க இந்த விலை உயர்ந்த ரசாயனம் தேவை அப்படின்னு நம்மள மூளைச்செலவை செய்யறாங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய வியாபாரம். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இவ்வளவு எளிமையான மலிவான ஒரு பவுடர் ஒரு மனிதனுக்கு முழுமையான தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படிங்கிற கவிஞரோட பார்வை ரொம்பவே ஆழமான விவாதத்திற்குரியது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த முரண்பாடு தான் இந்த கவிதையோட மையப்புள்ளின்னு நான் நினைக்கிறேன். கவிதையோட ஆரம்பமே ரொம்ப அழகா இருக்கு. உள்ளங்கையில கொஞ்சம் பவுடரை எடுத்து கொட்டி மென்மையா முகத்துல பூசிக்கொள்ளும் அந்த செயலை கவிஞர் ஒரு சிம்பிள் மேக்கப், அதாவது ஒரு எளிய ஒப்பனை அப்படின்னு பதிவு செய்யறார். ஆமா, அந்த எளிமைதான் முக்கியம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த மேஜிக் அந்த பவுடர்ல இருக்கிற வேதியியல் கலவைகள்ல இல்ல, அது முகத்துல இருக்கிற எண்ணெய் பசையை உறிஞ்சுறதால வரக்கூடிய ஒரு சாதாரண பௌதீக மாற்றம் மட்டும் இல்லை. பின்ன வேற என்ன நினைக்கிறீங்க? அது முகத்துல இருக்கிற சோர்வை மறைக்கிற ஒரு திரை மாதிரி செயல்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஆங்கிலத்துல ஷ்ரவுடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஓ, ஷ்ரவுடரா? ஆமா. ஆக இது ஒரு மன ரீதியான கவசம் இல்லையா? ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லாம வெறும் பவுடர் எப்படி ஒருவரை ஹேண்ட்ஸமாகவும் ஆசமாகவும் உணர வைக்குது. தன் முகத்தை தானே தொட்டு பூசிக்கொள்ளும் அந்த செயல் மனசுக்குள்ள அப்படி என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது? நீங்க சொல்ற அந்த சுய தொடுதல், அதாவது செல்ஃப் டச் அப்படிங்கிற உளவியல் காரணி ரொம்பவே துல்லியமானது. இது சாதாரண பவுடர் கிடையாது. வேற என்ன? கவிஞர் இத ஒரு பியூட்டி எய்ட், அதாவது ஒரு அழகு சாதன கருவி அப்படின்னு சொல்றாரு. இப்போ காலையில எழுந்திருக்கும் போதோ அல்லது ஒரு நீண்ட வேலைக்கு பிறகோ முகத்துல ஒரு தொய்வு இருக்கும் பாத்தீங்களா? ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அந்த சோர்வை நீக்கி ஈர்க்கக்கூடிய முகப்பாவனைகளை பிளாசம் செய்யற, அதாவது மலர செய்யும் ஒரு யுக்தியாக இது மாறுது. நம்ம கைகளால முகத்தை வருடி அந்த பவுடரை பூசும் போது நரம்பு மண்டலம் மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. பிசிக்கலா ஒரு கனெக்ஷன் நடக்குது. கண்டிப்பா. நான் என்ன புதுப்பிச்சுக்கிட்டேன், நான் சோர்விலிருந்து விடுபட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அந்த செயல் தூண்டுது. ஆனா இது நாட் அ காஸ்ட்லி பவுடர்னு அவரே சொல்றாருல்ல. அதுதான் விஷயம். இது விலை உயர்ந்த பவுடர் இல்லைன்றாலும் அந்த சில வினாடிகள் தன்னைத்தானே கவனிச்சுக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அது உலகத்தை சந்திக்க அவர் முழுமையா தயாராக்குது. இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான மாற்றம் நடக்குதுன்னு தோணுது. முகம் பிரகாசமாகுது, சோர்வு மறையுது அப்படிங்கிற உடல் ரீதியான மாற்றத்தை தாண்டி கவிஞர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை? ஹோல்சம் கான்பிடன்ஸ், அதாவது முழுமையான தன்னம்பிக்கை. இதை நான் சாதாரண தன்னம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் பிரித்து பார்க்க விரும்புறேன். ஏன்னா சாதாரண தன்னம்பிக்கைங்கிறது சில நேரங்கள்ல நாம மற்றவங்களுக்காக செயற்கையா மாட்டிக்கிற ஒரு முகமூடியா இருக்கலாம்ல. உள்ள பயம் இருக்கும், வெளியே தைரியமா இருக்கும். அதாவது இந்த ஹோல்சம் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது தனக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லாத, தன்னிடம் எந்த குறையும் இல்லைங்கிற ஆழமா நம்புற ஒரு நிலை. ஒரு சாதாரண வெள்ள பவுடர் எப்படி உச்சகட்ட உணர்வு ஒருவருக்கு தர முடியும்? அந்த முழுமை எதிர்த்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னை எப்படி உணர்கிறார் அப்படிங்கிற சுய ஏற்பில் இருந்து வருது.
அவர் அந்த பவுடரை தன் முகத்தில் பூசி முடித்தவுடன் கண்ணாடியில் தன்னை பார்க்கும்போது நான் முழுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு பிறகு மற்றவர்கள் தன்னை பத்தி என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற கவலையை தாண்டி தான் தன்னை அழகாக புத்துணர்ச்சியாக உணரும் அந்த தருணம் தான் அந்த ஹோல்சம் கான்பிடன்ஸ். அப்போ அது வெளியிருந்து வரல? கண்டிப்பா இல்ல. இது வெளியிலிருந்து திணிக்கப்பட்ட ஒன்றல்ல. அவருக்குள்ள இருந்து அந்த பவுடர் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஆற்றல். மனிதர்களை சந்திக்க செல்லும் போது அந்த ஆற்றல் தான் அவருக்கு ஒரு அரணாக முன்னாடி நிக்குது. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கவிதையை நான் படிச்சப்போ என்ன ரொம்பவே சிந்திக்க வச்ச கொஞ்சம் குழப்பிய ஒரு வரி இருக்கு. அப்படி என்ன வரி? பவுடர் as my spokesperson speaks louder அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது பவுடர் எனது செய்தி தொடர்பாளர் அது சத்தமாக பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன குழப்பம்னா, ஒரு உயிரற்ற எந்த சத்தமும் எழுப்ப முடியாத ஒரு பவுடர் எப்படி ஒரு மனிதனின் சார்பாக சத்தமாக பேச முடியும்? நியாயமான கேள்விதான். மனிதர்கள் தான் பேசுவார்கள் அல்லது நம்முடைய செயல்கள் பேசும்னு சொல்லுவாங்க. ஒரு வேதியியல் தூள் எப்படி பேசும்? இது கொஞ்சம் அதீத கற்பனையாக அல்லது கவித்துவத்துக்காக மட்டும் எழுதப்பட்ட வரியாக எனக்கு தோணுது. இதுல ஏதாவது அறிவியல் அல்லது உளவியல் பின்னணி இருக்கா? உங்க கேள்வி ரொம்பவே ஆழமானது. வெளிப்படையா பார்க்கும்போது உயிரற்ற ஒரு பொருள் எப்படி பேசும் அப்படிங்கிற சந்தேகம் வர்றது இயல்புதான். ஆனா மனிதர்களோட தகவல் தொடர்பு அப்படிங்கறது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல. வேற என்ன? பாடி லாங்குவேஜ் சொல்றீங்களா? அதுவும் இருக்கு. ஆனா இப்போ நீங்க ஒரு அறைக்குள்ள நுழையறீங்கன்னு வைங்க, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா உங்களை பார்த்த உடனே அல்லது உங்களை கடந்த உடனே மக்களுக்கு உங்க மேல ஒரு எண்ணம் வரும். ஓ, நாம அப்பியர் ஆகிற விதம். அதேதான். அங்கதான் இந்த பவுடர் தன்னோட வேலையை செய்யுது. மனிதர்களோட 5 புலன்கள்ல நுகர்வு திறன், அதாவது வாசனை உணர்வு, நேராக மூளையோட நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பகுதியோட இணைக்கப்பட்டிருக்கு. லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே, அதே சொல்றீங்க? ஆமா, அதே லிம்பிக் சிஸ்டம் தான். மற்ற புலன்களை விட வாசனை மிக வேகமாக மனித மூளையை சென்றடையும். அப்போ அந்த பவுடரோட வாசனை அவர் பேசுறதுக்கு முன்னாடியே மற்றவர்களோட மூளையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்களா? 100% பவுடர்ல இருந்து வர்ற அந்த ஜென்டில் ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது மென்மையான நறுமணம் இருக்குல்ல, அது அவரை சுற்றிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலயமாக பரவுது. அது மற்றவர்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல நுழைஞ்சு அவங்களோட மனநிலையை மாற்றுது. அவர் வார்த்தைகளால் சொல்வதற்கு முன்பாகவே நான் புத்துணர்ச்சியோட இருக்கேன், நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன், என்னிடம் ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற செய்திய அந்த வாசனை சத்தமா சொல்லுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனாலதான் அதை தன்னோட ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது செய்தி தொடர்பாளர் அப்படின்னு ரொம்ப நுட்பமாக சொல்றார் கவிஞர். பார்வைக்கு முன்னாடியே வாசனை ஒரு முத்திரையே பதித்து விடுகிறது. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு ஒப்புமை தோணுது. சொல்லுங்க. இப்போ விளையாட்டு வீரர்கள் களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி சில வழக்கமான பயிற்சிகளை செய்வாங்க. தங்களோட ஷூ லேஸ ஒரு குறிப்பிட்ட விதமா கட்டுறது அல்லது தரையை தொட்டு வணங்குறது மாதிரியான செயல்கள். ஆமா, சடங்கு மாதிரி செய்வாங்க. கரெக்ட். அந்த செயல் அவங்களுக்கு எந்த ஒரு புதிய உடல் வலிமையும் கொடுத்துறாரு. ஆனா அது மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது, இது விளையாட்டுக்கான நேரம், நான் தயார் அப்படின்னு. அதே மாதிரிதான் கவிஞர் சொல்ற இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. அவர் இந்த பவுடரை எப்பவுமே பூசிக்க முடியாட்டாலும், அதாவது காண்ட் அப்ளை பவுடர் ஃப்ரீக்வென்ட்லின்னு சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு முறை குளித்த பிறகும் ஆஃப்டர் எவ்ரி ஷவர் தவறாமல் ரொம்ப டிலிஜென்ட்லி பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த டிலிஜென்ட்லி அப்படிங்கிற வார்த்தை இதை ஒரு தினசரி சடங்காக, ஒரு ரிச்சுவலாக மாற்றுது இல்லையா? நீங்க சொன்ன அந்த விளையாட்டு வீரர் ஒப்புமை மிகச்சரியானது. ஏதோ கடமைக்கு முகத்துல பவுடர் அடிக்கிறதுக்கும் ஒரு ஈடுபாட்டோட அதை தொடர்ந்து டிலிஜென்ட்லி செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. அந்த தொடர்ச்சியான பழக்கம் ஒரு ஒழுக்கம் மாதிரி மாறி அவரோட தன்னம்பிக்கையை மேலும் மேலும் விரிவடைய செய்யுது. அதாவது வைடன்ஸ் கான்பிடன்ஸ். குளிப்பது என்பது உடலை சுத்தம் செய்வது. ஆமா. ஆனா அதன் பிறகு பவுடர் பூசுவது என்பது மனதை சுத்தம் செய்து அன்றைய நாளுக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவது மாதிரி. அந்த தருணத்துல அவர் உலகத்தின் இறைச்சல்களில் இருந்து தன்னை துண்டித்துக் கொண்டு தனக்கான ஒரு சிறிய வழியை உருவாக்கிக் கொள்கிறார். ஒரு வகையான தியானம் மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. அதேதான், தியானம் மாதிரிதான். ஒரு நிமிஷம் இருங்க. இதையெல்லாம் அலசும் போது எனக்குள்ள ஒரு மாற்று சிந்தனை தானாகவே எழுகிறது. என்னன்னு சொல்லுங்க. நாம எப்பவுமே உலகத்தரம் வாய்ந்த கலை, இலக்கியம் அல்லது ஆழமான தத்துவங்கள் அப்படின்னாலே அது ரொம்ப ஆடம்பரமான சிக்கலான இடங்கள்ல இருந்தா வரும். இன்னும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம். ஆமா, ஒரு
பெரிய லைப்ரரி இல்ல காஃபி ஷாப்ல உட்காந்து எழுதினா தான் கலைன்னு நினைப்போம். கரெக்ட். ஒரு பெரிய மாளிகையில் இருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து எழுதினால்தான் ஒரு சிறந்த ஆங்கில கவிதை பிறக்கும் நினைப்போம். ஆனா இவ்வளவு ஆழமான உளவியலையும் தன்னம்பிக்கையின் பரிமாணத்தையும் பேசும் இந்த கவிதை எழுதியவர் ஜெயசேகரன். இவர் தமிழ்நாட்டின் கொரிம்பாவ் சிட்டி அருகே உள்ள பாச்சி அப்படிங்கிற ஒரு சிறு நகரத்தைச் சேர்ந்த ஒரு ஆங்கில எழுத்தாளர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, ஒரு கிராமப்புற அல்லது சிறுநகர எழுத்தாளர் தான் தினமும் பயன்படுத்தும் சாதாரண மலிவான பவுடரை வச்சு தன்னோட கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸ்ல, அதாவது படைப்பு தருணங்கள்ல எழுதப்பட்ட கவிதை தொகுப்பிற்காக இப்படி ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே முரண்பாடாகவும் அதே சமயம் பெரும் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த முரண்பாடுதான் உண்மையான கலையின் இயல்பு. கலை என்பது ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு மக்களுக்கானது மட்டுமோ அல்லது ஆடம்பரமான பொருள்களில் மட்டுமே ஒளிந்திருப்பதோ இல்லை. ஆமா, அது உண்மைதான். உண்மையான படைப்பாளிக்கு தன் சுற்றி இருக்கிற மிக சாதாரண விஷயங்களே ஒரு பெரிய தூண்டுதலாக அமையும். பாச்சி மாதிரியான ஒரு சிறிய ஊரின் எளிமை, அந்த மக்களின் ஆடம்பரம் இல்லாத வாழ்வியல், ஒரு 40 ரூபாய் பவுடர் டப்பாக்குள் இருக்கும் பிரம்மாண்டத்தை உணரும் ஒரு மனநிலையை அவருக்கு கொடுத்திருக்கிறது. கவிஞர் இதையே தன்னோட சீக்ரெட் யூஸ்ட் குவைட் இன்டெலிஜென்ட்லி, அதாவது புத்திசாலித்தனமான ரகசியம் அப்படின்னு சொல்றார். புத்திசாலித்தனமான ரகசியம், இந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பெரிய பெரிய தத்துவங்களை தேடி போகாம கையில இருக்கிற பவுடரை ரகசியம் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா தன்னம்பிக்கைய வெளியில எங்கேயும் வேற ஒரு நபரிடமோ அல்லது ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களிலோ தேடி அலையாமல் தன்னிடம் இருக்கும் மிக சாதாரண ஒரு பொருளை வைத்து தனக்கு தேவையான ஆற்றலை தானே உருவாக்கி கொள்கிறார் பாருங்கள். அதுதான் உண்மையான அறிவு. அன்றாட வாழ்க்கையில நாம கடந்து போற சின்ன சின்ன மலிவான விஷயங்கள் எப்படி மிகப்பெரிய படைப்பாற்றலுக்கும் சுய அடையாளத்திற்கும் வித்திடுது அப்படிங்கறத கண்டறிவதுதான் அந்த புத்திசாலித்தனம். சரியா சொல்றீங்க. அந்த பவுடர் டப்பா அவருக்கு வெறும் ஒப்பனை பொருள் இல்ல, அது அவர் தன் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு கருவி. இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட ஒருவரால் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தன்னம்பிக்கையோட மிளற முடியும். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற எந்த ஒரு சாதாரண பொருளும் நாம் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையை பொறுத்து ஒரு மாயஜாலத்தை பொருத்த முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா, 100% அதான் உண்மை. இப்போ உலகத்துல ரொம்ப அழகானது எதுன்னு கேட்டா எந்த சோர்வும் இல்லாம தன்னம்பிக்கையாக நிறைந்திருக்கிற ஒரு முகம்னு சொல்லலாம். அந்த தன்னம்பிக்கையை எது கொடுக்குது அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கும். ஜெயசேகரனுக்கு அந்த எளிய டால்கம் பவுடர் அந்த மாயாஜாலத்தை நிகழ்த்தது. தன்னை சிறப்பானவராக உணர வைப்பதற்கு பெரிய விலை கொண்ட எந்த பொருளும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த கவிதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நிச்சயமா, எந்த ஒரு பொருளின் மதிப்பும் அதோட விலைச்சீட்டை பார்த்து தீர்மானிக்கப்படுறதில்லை. உண்மையான வார்த்தை. அது மனித மனதிற்குள் என்ன வகையான உணர்வை எழுப்புகிறது என்பதை பொறுத்துதான் அதோட உண்மையான மதிப்பு அடங்கி இருக்கு. ஒரு எளிய நறுமணம் ஒரு மனிதனை எப்படி கம்பீரமாக மாற்றுகிறது, எப்படி அவனுக்கு முன்பாக சென்று மற்றவர்களிடம் பேசுகிறது என்பதை ஒரு சிறுநகர எழுத்தாளர் இவ்வளவு நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் என்பது இலக்கிய உலகிற்கும் உளவியலுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. நேர்களே, இன்று நாம் மேற்கொண்ட இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஜெயசேகரன் எழுதிய இந்த டால்கம் பவுடர் கவிதையின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட மிக முக்கியமான பாடம் இதுதான். உங்களுக்கு தேவையான தைரியமும் இந்த உலகை எதிர்கொள்ளும் ஆற்றலும் பிரம்மாண்டமான வணிக வளாகங்களில் விற்கப்படுவதில்லை. அது உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு எளிய பொருளில் கூட ஒளிந்திருக்கலாம். அது உங்கள் முகத்தை மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தையும் பிரகாசமாக்கும் சக்தி கொண்டது. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. ஏழியாதி வேர்களே, உங்களுக்காக ஒரு சிந்தனையை முன்வைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சூப்பர் ஹீரோக்களுக்கு கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கையை தரும் உடையை பற்றி பேசினோம். ஆமா, அந்த ஸ்பெஷல் சூட். அந்த சூப்பர் ஹீரோவுக்கு அது ஒரு பிரத்யேக உடை. கவிஞர் ஜெயசேகரனுக்கு அது ஒரு சாதாரண டால்கம் பவுடர். உங்களின் அன்றாட வாழ்வில் நீங்கள் வீட்டிலிருந்து வெளி உலகத்தை சந்திக்க செல்வதற்கு முன் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு அசாதாரணமான தன்னம்பிக்கையை தரும் அந்த எளிய மலிவான ரகசிய பழக்கம் அல்லது பொருள் எது? அது எதுவாக இருக்கலாம். கண்டிப்பா, அது நீங்கள் வழக்கமாக அணியும் ஒரு குறிப்பிட்ட நிறச்சட்டையாக இருக்கலாம். நீங்கள் தினமும் உங்கள் தலைமுடியை வாரிவிடும் விதமாக இருக்கலாம்.
அல்லது வீட்டை விட்டு இறங்கும் முன் உங்கள் முகத்தில் தெளித்துக் கொள்ளும் ஒரு துளி தண்ணீராக கூட மற்றவர்களிடம் உங்கள் சார்பாக உங்களுக்காக சத்தமாக பேசும் உங்களது அந்த தனிப்பட்ட செய்தி தொடர்பாளர் எது என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, அந்த புத்திசாலித்தனமான ரகசியம் உங்களை சுற்றியே எங்கோ காத்துக் கொண்டிருக்கிறது. அதை கண்டறியுங்கள், உங்களை முழுமையாக உணருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.